இந்த களங்கமானவள் என் வாழ்க்கையை விட்டு செல்லும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உன்னுடைய பார்வையை தாழ்வாக வைத்திருக்க கற்றுக்கொள். போதும். சாயா, நடந்தவைகளுக்கு இந்த சாயாவை தாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி தேவா. வாழ்க்கையில் சில உடைந்த துண்டுகள் இப்பொழுதும் உள்ளன. அவற்றை ஒன்றிணைத்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். நான் சாயா தாயின் வயிற்றில் பிறக்காமல் தங்கள் வயிற்றில் பிறந்த ஒரே காரணத்திற்கு எந்த முக்கியத்துவமும் அளிக்காத ஒரு பெண் குழந்தையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். ஒற்றுக்கொள்கிறேன். உங்களை சீராட்டி கற்றுக் கொடுத்து நான் உங்களை குழந்தையை வளர்ப்பதை பற்றி கூறினீர். ஒரு தாயின் கடமையானது குழந்தையை வளர்ப்பது மட்டுமல்ல, அக்குழந்தைக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுத் தருவதும் தாயின் கடமை. இந்த விவாதத்தை உடனே நிறுத்துங்கள். மகளே யமி, நான் கற்றுத்தரும் ஒழுக்கத்தை கேள். பார்வை பதிக்க கூடாதென்று நீ மீண்டும் சாயாவை உருவாக்கியுள்ளார். ஆனால் சரி தன் பார்வையை பதிக்கவில்லை. ஓடும் நதியாகும். அது ஓடாமல் தேங்கிவிட்டால் ஒரு சேறு நிறைந்த குட்டையைப் போல் பயனற்றதாகிவிடும். ஒப்புக்கொள்கிறேன் தாயே. மாற்றங்கள் நிறைந்ததே வாழ்க்கை. ஆனால் இது என்ன மாற்றமாகும்? தாய் புதல்வன் இந்த சங்கடங்களுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம். சனியை நல்வழிப்படுத்துவது அவசியமாகும். அவரவர் கர்ம பலன்களை அனைவரும்